ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு நாள் நெவில் கொடாட் கிட்ட ஒரு பொண்ணு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்னோட பெஸ்ட் எஃபோர்ட் போட்டு என்னோட 100% கொடுத்தேன். இருந்தாலுமே என்னோட எம்ப்ளாயீஸ் என்னோடய ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க என்னை. அப்போது நெவில் சொல்கிறாரு, உன்னோட மைண்டில் ஓல்டு கன்வர்சேஷனை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கன்வர்சேஷனை க்ரியேட் பண்ணு. அந்த பொண்ணு என்ன இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த எம்ப்ளாயர் அவங்களோட ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்படி அந்த பொண்ணு என்ன டிஸ்கவர் பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணோட லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் ரீசன் அந்த பொண்ணு தான். ஏன்னா அந்த பொண்ணோட செல்ஃப் டாக் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயர் டோட்டலி சேஞ்ச் ஆகிடுறாரு. ஸோ இதுதான் செல்ஃப் டாக்கோட பவர். நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், எப்படி நம்மளோட செல்ஃப் டாக் நம்மளோட ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம இதை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண 3 ஸ்டெப்பில் டிவைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிடும். இப்போது நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட இந்த பேட்டர்ன் தான் நம்மளோட ஃபிசிக்கல் ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நம்ம மைண்டில் ஏதாவது தாட்ஸ் போயிட்டே தான் இருக்கும், நம்ம மைண்டில் ஏதாவது பேசிகிட்டே தான் இருப்போம். நம்மளோட இன்னர் டயலாக் நான் ஸ்டாப்பாக ரன் ஆகிட்டே இருக்கும். நம்மளேருந்து பாதி பேர்த்துக்கு தெரியாது நம்ம இன்னர் தாட்ஸில் என்ன பேசிகிட்ருக்குறோம். இப்போது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், உங்களோட இன்னர் தாட்ஸ் எந்த மாதிரி இருக்குது. இந்த விஷயம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் அண்ட் அவுட்டர் ரியாலிட்டியை பாருங்கள். உங்களோட சர்க்கம்ஸ்டான்ஸ், உங்களோட வெல்த், உங்களோட ஹெல்த், உங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே உங்களோட செல்ஃப் டாக்கோட ரிசல்ட்டு தான். உங்களோட செல்ஃப் டாக் உங்களை டாமினேட் பண்ணி உங்களோட ஃபுல் ரியாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் செல்ஃப் டாக்கை பார்த்து நீங்கள் உங்கள் ரியாலிட்டியை எந்த கண்டிஷனலில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களோட செல்ஃப் டாக் தான் உங்கள் அவுட்டர் ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் ரியாலிட்டி உங்கள் டிசைர் ரியாலிட்டி கூட மேட்ச் ஆகுதா? உங்களோட ஆன்சர் நோவாக இருந்தால் நீங்கள் உங்களோட இன்னர் கன்வர்சேஷனை தான் சேஞ்ச் பண்ணணும். அக்கார்டிங் டு நெவில், உங்களோட ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ணணுன்னா உங்களோட செல்ஃப் டாக் உங்களோட டிசைர் ரியாலிட்டி தாட்ஸோட மேட்ச் ஆகணும். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம ரெகுலராக ரிப்பீட் பண்ணும்போது அது நம்ம ஃபிசிக்கல் ரியாலிட்டியாக சேஞ்ச் ஆகிடும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட செல்ஃப் டாக் உங்களோட டிசைரை டோட்டலாக சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் எப்படி செல்ஃப் டாக் பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டிசைர் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் உங்களோட அவுட்டர் வேர்ல்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட இன்னர் வேர்ல்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இப்போ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்னோடய செல்ஃப் டாக்கை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஹேபிட்டாக ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து தான் நம்மளோட செல்ஃப் டாக்கை சேஞ்ச் பண்ண முடியும். நான் சொல்ல போகிற ஒரு 3 ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் உங்களோட செல்ஃப் டாக்கை ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸ்டெப் 1 அவேர்னஸ். உங்களோட ஒவ்வொரு செல்ஃப் டாக்குக்கு நீங்கள் அவேராக இருக்கணும். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, அது நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு அவேராக இருக்கணும். ஏன் நீங்கள் உங்களோட செல்ஃப் டாக் பேசும்போது அவேராக இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம எப்போல்லாம் செல்ஃப் டாக் பண்ணுறோமோ அப்போல்லாம் மேக்ஸிமம் நம்மளோட மைண்டில் நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் ட்ரிகர் ஆகும். அதனால நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸ் நெகட்டிவாக இருக்கா இல்லை பாசிட்டிவாக இருக்கான்ட்டு அவேராக இருங்க. நீங்கள் எப்போல்லாம் வேற இருக்கிறீங்களோ அப்போ எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலுமே அது செயின் க்ரியேட் ஆகாது. சில பேர் நெகட்டிவாக திங்க் பண்ணி உங்களோட லைஃபே டோட்டலாக நீங்கள் நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நான் இந்த டெக்னிக்கை பண்ணுறேன், இருந்தாலும் ஏன் என் கூட மட்டும் எல்லாம் நெகட்டிவாகவே ஆகுது, ஏன் எனக்கு எந்த ஒரு சேஞ்சுமே ஆக மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் அவேராக இல்லை. உங்களுக்கு டைம் கிடச்சா சைலண்ட்டாக உட்காந்து யோசிங்க. உங்கள் செல்ஃப் டாக்கு குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்கள். உங்களோட திங்கிங்கை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் உங்களோட திங்கிங்கை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்டெப் 2 கான்ஷியஸ்லி ப்ராக்டிஸிங் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். ஒரு விஷயம் புதுசாக லேர்ன் பண்ணும்போது நம்ம கான்ஷியஸோடு பண்ணுவோம். ரிப்பீட் பண்ண அது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளோட மைண்டு அந்த ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இட் மீன்ஸ் அது நம்மளோட ஹேபிட்டாகவே சேஞ்ச் ஆயிரும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்களோட செல்ஃப் டாக்கை கான்ஷியஸ்லி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது உங்களோட ஹேபிட்டாகவே மாறிடும். அதை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் அதில் பாசிட்டிவாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட செல்ஃப் டாக் பாசிட்டிவாக மாறிடும்.
இந்த ஒரு ப்ராக்டிஸை வந்து நீங்கள் உங்கள் ஹேபிட்டாகவே மாற்றிக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு நல்லதுக்கு தான். இப்போ உங்களோட ஏதாவது டிசைர் இருக்குது, அந்த டிசைர் ரிலேட்டட் ஏதாவது அஃபர்மேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் உங்களோட செல்ஃப் டாக்கில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3 வந்து ஸ்டாப் கன்சியூமிங் நெகட்டிவிட்டி. நெகட்டிவ் தாட்ஸை ஃபஸ்ட்டு கன்சியூம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்கள். லைக் சேட் சாங் கேட்குறது, இல்லை ஏதாவது சோஷியல் மீடியாவில் நெகட்டிவ் ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை மூவி ஏதாவது நெகட்டிவாக பார்க்குறது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களோட லைஃப்பில் இம்பேக்ட் போடும். டெய்லி பேசிஸில் நம்ம எல்லாருமே வந்து நெகட்டிவிட்டியை நிறைய கன்சியூம் பண்ணுறோம். ஏன்னா நம்ம எல்லா பக்கம் நெகட்டிவிட்டி மட்டும் தான் ஜாஸ்தியாக இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம பர்சனாலிட்டியாக சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணி நம்மளோட மைண்டை நம்ம டோட்டலி ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நெகட்டிவ் பீப்புள்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்களோட குவாலிட்டி உங்களுக்குள்ளே வேண்டாம் அப்படின்னா அந்த மாதிரி பர்சன்கிட்ட நீங்கள் டைரெக்டாகவே சொல்லிடலாம், இந்த மாதிரி நெகட்டிவான தாட்ஸோ இல்லை நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் என்கிட்ட பேச வேண்டாம். உங்களோட மேக்ஸிமம் டைம் ஏதாவது பாசிட்டிவ் திங்ஸில் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எதில் பேஷனேட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் உங்கள் லைஃப்பில் ரொம்ப மேட்டர் பண்ணுது, ட்ரஸ்ட் மீ. ஸோ நீங்கள் எப்போல்லாம் செல்ஃப் டாக் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் அவேராக இருந்தீங்கன்னாவே போதும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் டேக் கேர், பை.